பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா सर्वज्ञात सर्वव्यापी महापेरियवा चरणं, महापेरियवा चरणं, सर्वव्यापी महापेरियवा चरणमाय பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி. அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமுதனும் கலிய தெய்வம் காட்சிமணி யூடியூப் சேனல் பிரத்யேகமான மகாபெரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம், ஒரு தலைப்பு. இன்னைக்கு அனுபவத்தோட தலைப்பு எனக்கு ஒன்றுமில்லை, நான் ஒரு மோக்ஷார்த்தி. எனக்கு ஒன்றுமில்லை, நான் ஒரு மோக்ஷார்த்தி. இந்த இன்சிடெண்ட்டை ப்ரொஃபஸர் வீணாதன் அவர் வந்து சொல்லியிருக்கார் ஒரு இன்டர்வியூவில். அவர் சொல்கிறார், இதில் யாரை பற்றி சொல்கிறேங்கிறத பேரை சொல்ல வேணான்ட்டு நான் சொல்லலை, ஒரு தீக்ஷிதர் அப்படின்னு வச்சுப்போம் பேரை. அவர் வந்து கார்வேட் நகரில் பெரியவா கேம்ப்பு வந்தார். இந்த தீக்ஷிதர் வந்து தரிசனத்துக்கு வந்தார். பெரியவா கிட்ட ஏன் இதெல்லாம் பேசுகிறோன்னு எந்த ஒரு இன்ட்ரடக்ஷனும் பெரியவா கிட்ட சொல்லலை, என்ன பேச போகிறோன்னு ஆரம்பிக்கலை. ஒரு ஹை பிச்சில் பேசியிருக்கார், அவர் கத்தி பேசியிருக்கார் பெரியவா கிட்ட. பெரியவா சும்மா அமைதியாக கேட்டு வந்திருக்கார். எனக்கு எதுவும் வேணாம், ஒரு கைப்பிடி அரிசி வாழறதுக்கு போதும், எனக்கு ஒன்றுமே இல்லை, நான் ஒரு மோக்ஷார்த்தி. மகாபெரிவா பார்த்துட்டே இருந்தார் அமைதியாக, எதுவும் பேசலை. அவரே திருப்பி பேசிட்டார். பழுவூர் சாஸ்திரிகள் திருவல்லிக்கேணிலேருந்து குருகுலத்துக்கு பஸ்ஸில் வரார். சூத்திர பாஷ்யம் சொல்லி கொடுக்குறார். அங்கே நானும் உட்காந்துருக்கேன். என் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிறார். என்னோட மடி எப்படி சாங்டிட்டி எப்படி நான் இருக்கச்சே என் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிறார். அவர் வேறு பாடம் நடத்துகிறார். எனக்கு புரியலை. ஆனால் எனக்கு ஒன்றுமே இல்லை, நான் ஒரு மோக்ஷார்த்தி, எனக்கு ஒரு கைப்பிடி அரிசி போகும். தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கார். எஸ்ஆர்கே சாஸ்திரிகள் வேதம் வாசிக்கலை, ஆனால் பரீட்சா அதிகாரியாக அவர் இருக்கார். அதுவும் சாம வேதத்துக்கு வேறு வேத பாஷ்ய ட்ரஸ்ட்டில் அவரை வச்சுண்டு வேத பாஷ்ய ட்ரஸ்ட்டு வேறு அவரை வச்சுட்டுருக்கு. அப்புறம் வேதகுரு சாஸ்திரிகள் இவர் தர்க்க சாஸ்திரம் பண்ணுறார். இது என்ன தர்க்க சாஸ்திரமா இல்லை அத்வைத சபையா, எனக்கு ஒன்றும் புரியல. எல்லாரை பற்றியும் கம்ப்ளைண்ட் பண்ணி முடிச்சுட்டார் பெரியவா. அது வரைக்கும் கண்டினியூஸாக வெயிட் பண்ணி நிறுத்துட்டு அப்புறம் பேச ஆரம்பித்தாராம் பெரியவா. என்ன எல்லாம் எடுத்தான்னா பேசி முடிச்சிட்டியான்னு. எனக்கு ஒன்று புரியுறது, நீயும் நிம்மதியாக இல்லை, சுற்றி இருக்கவாளும் நிம்மதியாக இல்லை. அதான் நிம்மதியாக இருக்க நீ விடலைன்னு அர்த்தம். அதை சுற்றி இருக்கவாளும் நிம்மதியாக இல்லை, நீயும் நிம்மதியாக இல்லை, சுற்றி இருக்கவாளும் நிம்மதியாக இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாராம். இந்த தீட்சிதர் சட்டுன்னு இருந்துட்டாராம், வெளியில் போயிட்டாராம். அப்படியே கிளம்பி போயிட்டார் அவர். எல்லாரையும் நிம்மதியாக சந்தோஷமாக வைக்கிறது தான் அத்வைத சொன்னாராம் பெரியவா. அத்வைதத்தோட குறிக்கோளே அதுதான். தீட்சிதர் வந்து மடத்தோட கும்பகோணத்தில், அந்த கும்பகோணம் மடத்தில் இருக்கார். அத்வைத சபா அங்கே தான் இருக்குது. அதை இவர் தான் முக்கியமாக இருந்து பார்த்துக்கிறார். நாம் நினச்சா நான் மோட்சம் கிடச்சிருமா? நாம் எப்படி இருக்கோம் அதுதான் நம்மளுக்கு தெரியணுமே. நம்ம சுற்றி இருக்கவால நம்ம எப்படி பார்த்துக்கிறோம் அதுவும் நம்மளுக்கு தெரியணும். எதுவுமே தெரியாமல் நம்மளுக்கு மோட்சம் கிடச்சிரும்ன்ட்டு நம்மளே முடிவு பண்ணிடலாமோ அப்படின்னு பெரியவா வந்து வீணாதன்கிட்ட பேசியிருக்கார். அதை வீணாதன் வந்து அதை சொல்கிறார், எப்படி நடந்திருக்கு பாரு. ஒருத்தர் அங்கேருந்து வரார், வந்தவர் சொல்லணும் இந்த மாதிரி. அதாவது இந்த மடியில் அது இது பண்ணி இருக்கோம் அப்படிங்கிறதுலையா ஒருத்தருக்கு இன்னொருத்தரையும் இது பண்ண முடியும். ரொம்ப மடியாக இருக்கார், மற்ற பேர் மடியில்
திருவல்லிக்கேணிலேருந்து அந்த இவர் வரானா பழுவூர் சாஸ்திரிகள் வரார் வந்தோன்னா இப்போ பஸ்ஸில் வரார். அதான் சொல்ல வரார், பஸ்ஸில் எல்லாருமே இடிச்சுன்னு வந்திருப்பார். இவர் மடியாக கிளம்பி வந்திருந்தா கூட எல்லாருமே இடிச்சுன்னு வந்திருக்கார், மடி போயிடுத்துன்னு அர்த்தம். நான் இங்கே வந்து நல்லா குளிச்சுட்டு என்னோடய சந்தியாவந்தெல்லாம் பண்ணிட்டு நான் வந்து சாங்டிட்டியோட நான் வந்து மடியோடு உட்காந்துட்டுருக்கேன். என் பக்கத்துலேயே வந்து அவர் உட்காந்துக்கிறார், இடிச்சுக்கிறார் அப்படின்னு அர்த்தம். இப்போ என்னோடய மடி போயிடுத்து அப்படிங்கிறதே அவர் சொல்கிறார். அவர் வந்து பாடம் எடுக்கிறார், அது எப்படி அப்படின்னு அதை சொல்கிறார். அவர் மேலே தப்பு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறார், நான் மோக்ஷார்த்தி, எனக்கு வந்து ஒரு கைப்பிடி அரிசி இருந்தால் போகிறோம், எப்படியும் எனக்கு மோட்சம் வந்து கேரண்டீடு அப்படின்றத அர்த்தம் சொல்கிறார். அவர் எப்படி சொல்லிக்கலாம் தனக்கு மோட்சம் கிடச்சிரும் அப்படின்னு அவர் சொல்கிறார். அவ்வளோ இதில் இருக்கார் அவர். அடுத்தது வந்து எஸ்ஆர்கே சாஸ்திரிகள் வந்து வேதத்தையே வாசிக்காதவர், ஆனால் சாமவேதத்தை பரீட்சை அதிகாரியாக இருக்குது. சாமவேதம் இது பண்ணுறவாட பரீட்சை அதிகாரியாக இருக்கார். அதுக்கப்புறம் வந்து வேத பாஷை ட்ரஸ்ட் வந்து அவரை வச்சுட்டுருக்கு பரீட்சை அதிகாரியாக, அது எப்படின்னு தெரில அப்படின்னு அதை கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. அவரை பற்றி இவருக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அவருக்கு ஒன்றும் தெரியாத மாதிரி. அப்போ பெரியவா தானே அவரை வச்சுருக்காரு. வேத பாஷை ட்ரஸ்ட்னால் எது பண்ணாலும் பெரியவகிட்ட சொல்லாமல் பண்ண மாட்டாளே, பெரியவாளுடைய உத்தரவோடு தான் அது நடந்திருக்கு அப்படின்னா நீ பெரியவாளையே குறை சொல்கிற மாதிரி இல்லை இருக்குது. அவருக்கு என்ன தெரியும் தெரியாது அப்படிங்கிறது பரமேஸ்வரனுக்கு தெரியுமே, அது இவருக்கு ஒன்றா இந்த தீட்சிதருக்கு ஒன்றா தெரியாமல் இருக்கலாம் அவனு சொல்கிறார். அதுக்கப்புறம் வந்து வேதகுரு அந்த சாஸ்திரிகள் வந்து தர்க்க சாஸ்திரம் வந்து பண்ணுறார். தர்க்க சாஸ்திரத்தில் வந்து இங்கேயே பண்ணணும், இது அத்வைத சபாவில் எங்கே தர்க்க சாஸ்திரம் வந்தது, அது எப்படி பண்ணலாம் அப்படின்றாரு. அதான் ஒரே கம்ப்ளைண்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மற்ற இதை பற்றி பேசுகிறார். இவ்வளோ இதுவும் பண்ணிட்டுருக்கார் அவர். அதனால் வேதகுரு சாஸ்திரிகள் வந்து அதை பற்றி சொல்கிறார். அப்போ எல்லாத்தையும் புரிஞ்சுட்டு பெரியவா சொன்னால் நீயும் வந்து நிம்மதியாக இல்லை, மற்ற பேரும் நிம்மதியாக இல்லைன்னு தெரியுது. அதாவது இவரால் மற்ற பேரும் இருக்க மாட்டார். அதனால் எனக்கு என்ன தோணிது அப்படின்னா, பெரியவாக்கிட்டேருந்து டக்குன்னு கிளம்பி எழுந்து போனார்ல, இதாவது சொல்லலை அவர். இவர் விழிநாதன் சொல்லலை, ப்ரொஃபஸர் விழிநாதன். அவர் போகிற வழியெல்லாம் யோசிச்சுன்னு போயிருப்பார். அவர் புரிஞ்சிட்ருக்கோம் பெரியவா என்ன சொல்ல வந்தார்ன்றதை புரிஞ்சுன்ட்டு அதுக்கப்புறம் ஒரு மாறி இருக்க சான்ஸ் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது தெரியல. ஆனால் பெரியவா பரமேஸ்வரன் அவர் தெரிஞ்சுட்டு இருப்பார். அப்புறம் ஜெய்சங்கர மகாபிரிய பரமேஸ்வரன்